இங்க அக்கா தங்கச்சி 2 பேருக்கு ஒரே நேரத்துல கல்யாணம் நடக்குது. அக்காவுக்கு மீன்பிடி தொழில் பண்ற ஒரு ஆள் கூட கல்யாணம் நடக்குது. தங்கச்சிக்கு மிகப்பெரிய பணக்காரன் கூட கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச அந்த அக்காவும் புகுந்த வீட்டுக்கு போனா, அந்த வீட்ல ஒரு லக்ஸரியான கார் மேல மீன காய வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ற சாப்ஸ்டிக்லாம் பியூர் சில்வரால ஆனதா இருக்கும். அவங்க சாப்பிடுற சாப்பாடு கூட ரொம்ப பெரிய பணக்காரங்க யூஸ் பண்ற சாப்பாடா இருக்கும். இந்த அக்காவும் என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது, அவளோட ஹஸ்பண்ட் அவளுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறான். இவளும் இது ஏதோ சாதாரணமான கிஃப்டா இருக்கும்னு நினைச்சிட்டு அதை ஓபன் பண்ணா, தங்க வளையல அவளுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பான். இதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு பாக்ஸ குடுக்குறான். அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா, அது உள்ள இருக்கிறது பூராமே வைர நெக்லஸா இருக்கும். இத பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பொண்ணும், நீங்க உண்மைக்குமே பணக்காரங்களான்னு சொல்லி கேட்க, இவளோட ஹஸ்பண்டும் இவங்களோட ஃபிஷ் ஃபார்முக்கு அவளை கூட்டு போறான். அங்க போயிட்டு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்குமே நம்ம இடம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சீனை கட் பண்ணா அந்த தங்கச்சியை தான் காமிக்கிறாங்க. இவ தன்னோட அக்கா ரொம்ப ஏழைய கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைச்சு அவளை ரொம்பவே கிண்டல் பண்ணிருப்பா. அவளை மதிச்சிருக்கவே மாட்டா. இவ இந்த பணக்கார வீட்டுல ரொம்ப அடிமை மாதிரி இருக்கா. அவளோட மாமியார் அவளை பயங்கரமா வேலை வாங்கி காலையில உதச்சிட்டுலாம் இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த அக்காவை அவளோட ஹஸ்பண்ட் ஒரு பார்ட்டிக்கு கூட்டு போறாங்க. அந்த பார்ட்டி ரொம்ப லக்ஸரியான பார்ட்டியா இருக்கும். அதுக்கு அந்த பொண்ணோட தங்கச்சியும் வந்திருப்பா. தன்னோட அக்காவை பார்த்து பொறாமப்பட்ட அந்த பொண்ணும் அவ கையில ஒரு தங்க வளையல பார்த்து, நீயே ஒரு பயங்கரமான ஏழை, நீ கல்யாணம் பண்ணவனும் ரொம்ப கஷ்டப்படுறவன் தான், உன் கையில எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான வளையல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. பார்த்தா அவ பாக்கெட்ல இருந்து ஒரு வைர நெக்லஸ் கீழே விழுது. இதை பார்த்து அந்த தங்கச்சிக்காரியும் போலீஸ் கால் பண்ணி இவளை மாட்டி விடலான்னு பாக்குறா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த அக்காவோட ஹஸ்பண்டும் வந்து மாசா அந்த பொண்ணை காப்பாத்துறாரு.